தமிழகத்தில் இன்று 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், டெல்டா மாவட்டங்கள் என 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பிற்பகலில் பெய்த மழை. மேட்டுப்பாளையத்தில் பலத்த மழை கொட்டியதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்ற வாகனங்கள். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை வேளையில் பெய்த கனமழை. விமானங்கள் வானில் வட்டமடித்து தாமதமாக தரையிறங்கியதால் பயணிகள் அவதி. கடலூர் மாவட்டம் வடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை. காலை முதல் நீடித்து வந்த வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வெள்ளியன்று கனமழைக்கு வாய்ப்பு. இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு காரில் திரும்பிய போது முகத்தை மறைத்ததாக கூறுவது தவறு என எதிர்க்கட்சித் தலைவர் EPS விளக்கம். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் கைக்குட்டையால் முகத்தை துடைத்ததை தவறாக திரித்து முகத்தை மறைத்தது போல் காண்பித்து விட்டதாகவும் வருத்தம். இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய. முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல. செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே போனேன். அரசு வாகனத்தில் சென்று பகிரங்கமாகவே அமித்ஷாவை சந்தித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS பேட்டி. அமித்ஷாவுடனான சந்திப்பு அனைவருக்கும் தெரியும் என்ற போது எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் எனவும் கேள்வி. தெரிந்தால் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுது நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். திமுகவின் MLAவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருடப்பட்டதாக EPS புகார். ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. கிட்னி முறைகேடு நடந்திருக்கு. வறுமையை மையமாக வைத்து கிட்னியை முறைகேடாக திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து பத்திரிகை ஊடகத்தில் வெளிவந்து அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததால்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாநில அரசு அந்த நிறுவனத்தின் மீது, அந்த மருத்துவமனை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். தனது பிரச்சார பயணத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா பாராட்டியதாக EPS பேட்டி. தொகுதி நிலவரம், தேர்தல் பணிகள் தொடர்பாக தன்னிடம் கேட்டறிந்ததாகவும் விளக்கம். அதோடு மாண்பு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது
நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக இருக்குது, பாராட்டினார். ஆனால் அவர் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து சிறப்பாக இருக்குது, எத்தனை தொகுதிக்கு போனீங்க, எப்படிலாம் இருக்குது, மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை என அமித்ஷா திட்டவட்டமாக கூறிவிட்டார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதில். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவிச்சிருக்கிறார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார். நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுகவுக்கு வந்ததாக இபிஎஸ் கிண்டல். ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி எனவும் பேச்சு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? பார்த்தீங்கன்னா முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. விஜயின் பிரச்சாரத்திற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தாவேக வழக்கு. அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க காவல்துறைக்கு உத்தரவு. தலைவராக இருக்கும் தாங்கள்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என தாவேக தலைவர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை. கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கலாமே எனவும் யோசனை. தாவேக கூட்டத்தின் போது சேதப்படுத்தப்படும் பொது சொத்துகளுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிகளை வகுக்கவும் உத்தரவு. திமுக அறக்கட்டளை தொடர்பான வருமான வரி வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை தொடர்பான வழக்கையும் சேர்த்து விசாரிக்க உத்தரவிட்டதை எதிர்த்த வழக்கில் ஆணை. சாத்தியமற்ற திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதே திமுகவின் கொள்கை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. பட்ஜெட் அறிவிப்புகளில் பாதியை மட்டுமே நிறைவேற்றியிருப்பதாகவும் 256 திட்டங்கள் சாத்தியமற்றவை என கைவிடப்பட்டுள்ளதாகவும் கண்டனம். கரூரில் வைத்து செந்தில் பாலாஜியை திருடன் என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அதே ஊரில் பாராட்டுவதாக அண்ணாமலை விமர்சனம். செந்தில் பாலாஜியை உலக மகா உத்தமர் போல் முதலமைச்சர் பேசுவதாகவும், சாராயம் விற்ற பணத்தில்தான் திமுக முப்பெரும் விழா நடந்ததாகவும் காட்டும். அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம், இந்த மாவட்டத்தில் 2 திருடங்க இருக்காங்க. ஒரு பெரிய திருடன், அவர் பேர் செந்தில் பாலாஜி, சின்ன திருடன் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார். எனக்கு 8 ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமகா உத்தமர் செந்தில் பாலாஜி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார். திமுகவின் முப்பெரும் விழாவில் ஒரு பதற்றம் தெரிந்ததாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். திமுக வீழ்த்தப்படுகிற காலம் வந்துவிட்டதாகவும் திட்டவட்டம். எனது கருத்து. இப்ப யாரு வீழ்த்துற, ஏன் இதே நீங்க வீழ்த்த முடியாதுன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? கடுமையான டெங்கு ஜுரம் வந்த மாதிரி வீழ்த்த முடியாதுன்னு வீழ்த்துகின்ற காலம் வந்து விட்டது. அதனால தான் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திமுகவின் முப்பெரும் விழா ஆண்டுதோறும் நடைபெறும் விழா. தமிழிசைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? வருஷம் நடக்கிறதுக்கு முப்பெரும் விழா. கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? வருஷம் நடக்கிறதுக்கு முப்பெரும் விழா.
விஜயை எதிர்த்தால் திமுக கைகூலி, திமுகவை எதிர்த்தால் RSS கைகூலியா? திமுகவிடம் பெட்டி வாங்கிவிட்டதாக கூறுவதா எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நகைப்பு. திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, பி டீம் RSS கைக்கூலி, விஜய் எடுத்தா திமுக கைக்கூலி. டேய், நான் யாருக்குடா கூலி? ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் எதுக்குறார். அவர் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற நீங்க. ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு. ஸ்டாலின் பயந்துகிட்டு பெட்டியை கொடுத்துட்டாரு சொல்லுங்களேன். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி முறைகேடு செய்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிய கோரிய மனு. இறுதி விசாரணை அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு. சென்னை எழும்பூரில் தூய்மை பணியாளர்கள் பேரணி. சென்னை சூளைமேட்டில் அவசரகதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக புகார். கனரக எந்திரங்களை கொண்டு பள்ளம் தோண்டியதால் கட்டடங்கள் இடிந்துவிடும் அபாயம். இந்திய விமான பராமரிப்பு பொறியாளர் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு. பணி நிரந்தரம் கோரி போராட உள்ளதால் விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்படும் அபாயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளுக்கு ஓட்டு போடும் மக்களாக பார்த்து வாக்குகள் திருடப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின, சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை திருட சில சக்திகள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பதாகவும் பகீர் புகார். Some force, some group of people has been systematically targeting millions of voters for deletion across India. This is something that we've heard again and again and again. Different communities, mainly communities that are voting for the opposition, Dalits, Adivasis, minorities, OBCs are specifically targeted. கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் 6018 வாக்காளர்களின் பெயர்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே நீக்கப்பட்டுள்ளதாக அவர்களில் 12 பேரை மேடையேற்றிய ராகுல் காந்தி. एक सेकंड आ जाइए, ये दोनों खड़े हैं यहाँ पे, सूर्यकांत जी, बबीता जी, इनको मालूम ही नहीं कि इन्होंने डिलीट किया. காங்கிரஸ் வலுவாக உள்ள தொகுதியில் போலி லாகின்களை பயன்படுத்தி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டு. From outside Karnataka, from different states, and you can see on the map, from different states were used to delete numbers in Aland. That these deletions were specifically targeting booths where the Congress party was winning. கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் நீக்கப்பட்ட பெயர்கள் அனைத்திலும் வரிசை எண் 1 என இருப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. தனி மனிதராக அல்ல, மென்பொருள் மூலம் வாக்குகள் களவாடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. Look at the serial numbers. Serial number 1, serial number 1, serial number 1, serial number 1. Serial number 1 means that this is the first person whose name, this is the first name in the booth. So a software is picking up the first name in the booth and using it to delete votes. வாக்கு திருட்டு தொடர்பாக கடந்த 18 மாதங்களில் 18 முறை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கர்நாடக CID தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக ராகுல் பேச்சு. இதுநாள் வரை ஒருமுறை கூட பதிலளிக்காததற்கு தேர்தல் ஆணையத்தை பின்னால் இருந்து இயக்கும் சக்திதான் காரணம் என்றும் புகார். மாநிலமாக வாக்குகளை திருடுவது யார் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு நன்றாகவே தெரியும் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உண்மை தெரிந்தும் ஜனநாயக படுகொலையாளிகளை பாதுகாத்து வருவதாகவும் கண்டனம்.
வாக்கு திருட்டு என்கிற பெயரில் ராகுல் காந்தி கூறும் எவையும் உண்மையல்ல, அடிப்படை ஆதாரமற்றவை என தலைமை தேர்தல் ஆணையம் பதில். வாக்காளர்களுக்கு தெரியாமல் எந்த பெயரும் நீக்கப்படவில்லை என்றும் திட்டவட்டம். அதானி குழுமத்திற்கு எதிராக ஹிண்டன்பர்க் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என செபி அறிவிப்பு. பங்குகளின் விலையை செயற்கையாக மாற்றி மோசடி செய்ததாக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக திருவனந்தபுரத்தில் மாணவர் அமைப்பு போராட்டம். போலீஸ் ராஜ்யம் நடைபெறுவதாக கூறி போராடியவர்களை தண்ணீரை பீய்ச்சி அடித்து விரட்டிய போலீசார்.